ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 23/6/2025 ஆனி மாதம் 9ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:44 சூரிய அஸ்தமனம் மாலை 6:38 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் பிரதோஷம், சோமவார பிரதோஷம், அற்புதமான நாள். சிவராத்திரி சேர்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குதல் மிக மிக அற்புதமான ஒரு விசேஷங்களை நமக்கு ஏற்படுத்தி தரும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் காலை 7:30 வரை, அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பது, நாதஸ்வரக்காரர்களுக்கு அட்வான்ஸ் கொடுப்பது, கேட்ரிங் அட்வான்ஸ் கொடுப்பது, இப்படி திருமணத்திற்கான சுபகாரியங்களை தொடங்கலாம் அற்புதமான வகையிலே. அதேபோல் புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு, அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் தொடங்குவதற்கு போன்ற சுபகாரியங்களை இந்த வேளையிலே தொடங்க அவை நல்ல விருத்தியாகும். அதேபோல் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளையும் இந்த நேரத்திலே தொடங்கலாம். இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. மதியம் 2 முதல் மதியம் 3 வரை. இந்த நேரத்திலே மௌனமாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களிலே ஈடுபடக்கூடாது. ஆகவே இந்த கோரையிலே கவனமாக இருங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2:18 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. இன்றைய திதி இன்று இரவு 9:06 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மதியம் 2:18 வரை சித்ரா நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு அந்யோன்யம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு அங்கே இருந்த நெருக்கடிகள் குறையும். அதேபோல் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் மனம் எல்லா வகையிலும் சந்தோஷமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அதேபோல் வீடு வண்டி வாகன வகையிலே மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். மொத்தத்தில் சிறப்பான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும் என்றாலும் அதனை சந்தோஷமாக செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும்
வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்கின்ற யோகம் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வீண் விரயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம், கவனமாக இருக்க வேண்டும். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் இன்றைய நாளிலே சற்று நெருக்கடியாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலைபளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்திலே அற்புதமான வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். சிறப்பான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் செய்கின்ற தொழிலிலே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிந்து முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். இன்றைய நாளிலே சோமவாரம் சிவபெருமானை வணங்குங்கள். பிரதோஷம், சோமவார பிரதோஷம் மாலையிலே சிவதரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். மொத்தத்தில் காரிய தடைகளெல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. அதேபோல் சுபகாரியங்கள் கைகூடி வரும். உங்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாள். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிவ வழிபாடு செய்யுங்கள் இன்றைய நாளிலே. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைக்க வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலையிலே ஒரு சிலருக்கு மாற்றம் ஏற்படும். அதேபோல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சில மனக்கசப்புகள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். 12 ராசியினருக்குமே சந்திராஷ்டம நாள் வரும்போது அன்றைய நாளிலே நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ராமநாமம் சொல்ல வேண்டும் அல்லது எழுத வேண்டும். நேரம் இருந்தால் எழுதுங்கள். இல்லை என்றால் மனதுக்குள்ளே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள்.
ராமநாமம் என்பது சந்திராஷ்டம நாட்களிலே இந்த சந்திரனுடைய பாதிப்பை நமக்கு குறைத்து கொடுக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் ராமநாமத்தை அதிகம் ஜபிக்க வேண்டும். சிவ வழிபாடு செய்ய வேண்டும். சிவனுக்கு வில்வ மாலை வாங்கி சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே லாபம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். மேலும் வெற்றிகளை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலும் குறைத்து கொள்ள வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். கவனமாக இருங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். சிறப்பான நாள் இது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைத்து மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான வளர்ச்சி உண்டாகும். நண்பர் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள்
உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. சிந்தை மகிழ சிவபுராணத்தை சொல்லுங்கள். இன்றைய நாளிலே சோமவாரம், பிரதோஷம், சிவராத்திரி எல்லாம் சேர்ந்து வருகின்றது. அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் வெற்றிகளை பெறுங்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும். அனைவரும் சிவ வழிபாடு செய்வோம். ஓம் நம சிவாயா என்று சிவபெருமானுடைய பாதங்களை பற்றி கொள்வோம். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். திருமாலுடைய 10 அவதாரங்கள், 10வது அவதாரம் கல்கி அவதாரம், அது இன்னும் நடைபெறவில்லை. மற்ற 9 அவதாரங்களிலே முக்கியமான அவதாரங்களுக்கெல்லாம் திருக்கோவில்கள் இருக்கின்றது. இந்த திருக்கோவில்கள், பண்டைய திருக்கோவில்கள் நிறைய இருக்கின்றது. அதிலே பொதுவாகவே பெருமாளுடைய திருக்கோவில்கள் ஸ்ரீரங்கம், கேரளத்திலே பரசுராம க்ஷேத்திரத்திலே பத்மநாப சுவாமி கோவில், இப்படி நிறைய பழமையான திருக்கோவில்கள் இருக்கின்றது. அதிலே இப்போது நாம் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருப்பது மிக மிக பழமையான ஒரு திருக்கோவிலை பற்றி இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். கூர்மக்ஷேத்திரம் என்று பெயர். விஷ்ணுனுடைய கூர்ம அவதார திருக்கோவில். உலகிலேயே ஒரே ஒரு திருக்கோவில் தான் இருக்கின்றது. கூர்ம அவதாரத்துக்கான கோவில் ஒரே ஒரு கோவில் இருக்கின்றது. அது எங்கே இருக்கின்றது என்றால் விசாகப்பட்டினத்திலே இருந்து 133 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. இந்த அற்புதமான க்ஷேத்திரம் பெருமாளுடைய அந்த கூர்ம அவதாரத்தை, இந்த கோவில் எங்கே இருக்கின்றது என்றால் சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலே மிக பழமையான ஆலயங்கள் என்று இருக்கின்றது. அது அரசவள்ளி சூரியனார் திருக்கோயில், ஸ்ரீ கூர்மநாத சுவாமி கோயில். இந்த சூரிய பகவானை தரிசித்துவிட்டு இந்த கூர்ம க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கூர்ம க்ஷேத்திரத்துக்கு, அதாவது பெருமாளுடைய கூர்மாவதார திருத்தலத்துக்கு செல்லலாம். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அந்த மந்தார மலை என்று சொல்லப்படுகின்ற அந்த மலை கடலிலே மூழ்கத் தொடங்கியது. மகாவிஷ்ணு ஆமையாக அவதரித்து தன்னுடைய முதுகிலே மந்தார மலையை தாங்கிய காட்சி இந்த ஆலயத்திலே அற்புதமாக சிற்பங்களாக செதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. மிக மிக அழகான நுழைவு வாயிலை கடந்து நாம் கோவிலுக்குள் சென்றால் ஆலயத்திற்கு எதிரே மிகப்பெரிய ஏரி இருப்பதை காணலாம். இந்த ஏரி ஸ்வேதா புஷ்கரணி என அழைக்கப்படுகின்றது. இந்த புஷ்கரணியின் நடுவிலே 4 கால் மண்டபம் இருக்கின்றது. ஒரு பக்கம் சிறியதாக ஒரு அறை மூடப்பட்டிருக்கின்றது. அந்த அறையிலே இருந்து காசிக்கு சுரங்கப்பாதை செல்கின்றதாக சொல்கின்றார்கள். கங்கையிலே போய் பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை கழுவும் போது கங்கை மாதா பாவங்களால் அசுத்தப்பட்டு மிகவும் மனம் வருந்துகின்றார்களாம். இப்படி மக்கள் எல்லோரும் பாவங்களை தன்னிடம் கரைத்து என்னை பாவாத்மாவாக ஆக்குகின்றார்களே என கங்கா மாதா வருத்தப்படுகின்றார்களாம். அந்த கங்கா மாதா தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக இந்த ஸ்வேதா புஷ்கரணையிலே வருடம் ஒரு முறை நீராட வருவதாக இந்த ஆலயத்தினுடைய தலபுராணம் கூறுகின்றது. இதனை அண்ட சுத்திகரிப்பு குளம் என்று அழைக்கின்றார்கள். அந்த அளவு புனிதமான இந்த ஸ்வேதா புஷ்கரணையிலிருந்து தான் மகாலட்சுமி தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றது. விஷ்ணுனுடைய சுதர்சன சக்கரத்தால் இந்த குளம் உருவாக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகின்றது. இந்த புனித குளத்திலே கைகால்களை அலம்பிவிட்டு தலையிலே நீர் தெளித்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். இந்த அற்புதமான ஆலயத்திலே விஷ்ணு சுயம்புவாக எழுந்தொழியிருக்கின்றார் என்பது மிக மிக ஆச்சரியமான ஒரு உண்மை. சிவலிங்கம் சுயம்புவாக இருப்பதை நிறைய பார்த்திருக்கலாம். ஆனால் விஷ்ணு சுயம்புவாக அவதரித்திருப்பது இந்த ஆலயத்திலே தான். சிறிதும் பெரிதுமாக லிங்க வடிவிலே 2 திருமேனிகள் இங்கே இருக்கின்றது. சிறிய திருமேனியிலே நாமம் இடப்பட்டு அழகான கண்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது.
பெரியதாக உள்ள திருமேனி ஆமையின் வயிற்று பகுதி முழுவதும் சந்தனங்கள் பூசப்பட்டு வால் பகுதிக்கு சாலக்கிராமம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனை நம்முடைய கைகளாலேயே தொட்டு பிரார்த்தனையை முன்வைக்கலாம் இந்த ஆலயத்திலே. அதேபோல் இந்த ஆலயத்துக்கு செல்லும்போது துளசியும் சந்தனமும் இந்த கர்ப்பகிரகத்திலே இருக்கின்ற அந்த குளிர்ச்சியும் நமக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக சிலிர்ப்பை ஏற்படுத்துகின்றது. இறைவனுடைய கருணை என்பது இந்த ஆலயத்திலே பரிபூர்ணமாக இருப்பதை நாம் இந்த ஆலயத்திலே நிற்கின்ற அந்த கர்ப்பகிரகத்தின் அருகிலே நிற்கின்ற அந்த வேளையிலே உணரலாம். ராஜாஜி அவர்கள் எழுதிய அந்த பாடல் இருக்கின்றதே, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடல். அந்த பாடலுடைய வரிகளை இந்த ஆலயத்திலே நாம் நிற்கும்போது உணரத் தோன்றும். மனம் உருகி இந்த இறைவனை தரிசித்துவிட்டு வெளியே வரும்போது பிரதர்சனா மண்டபத்திலே 100க்கும் மேற்பட்ட அழகான கல் தூண்கள் இருக்கின்றது. ஒரிசா பாணியிலே நுண்ணிய வேலைப்பாடுகள் இங்கே இந்த தூண்களிலே இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய வெளியே நட்சத்திர ஆமை பண்ணை 100க்கும் மேற்பட்ட நட்சத்திர ஆமைகள் இருக்கின்றது. கோவில் நிர்வாகத்தால் இந்த இடம் மிக அழகாக பராமரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆமைகள் வாஸ்துவிலே செல்வ செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருபவை என்று நம்பப்படுகின்றது. இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்வர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் வந்து சேரும். குறிப்பாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து செல்லலாம். சொந்த வீடு விரைவிலே அமையும். 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த ஆலயத்திலே கிழக்கும் மேற்குமாக 2 கொடிமரங்கள் இருக்கின்றது. ஆந்திராவிலே இது அந்நியர் படையெடுக்கும் பொழுது முழுவதும் சுண்ணாம்பால் மூடி குன்று போல ஆக்கியிருந்தார்களாம். இன்றும் அந்த சுண்ணாம்பு உரிக்க காணலாம். மிக அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயமானது 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு உயிர்ப்புள்ள ஆலயமாக இருக்கின்றது. இந்த கூர்மநாத சுவாமி கோவில் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு திரேதாயுகத்திலே, லவகுஷா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு துவாபர யுகத்திலே பகவான் கிருஷ்ணனுடைய மூத்த சகோதரர் பலராமர், துர்வாச முனிவர், ஆதிசங்கராச்சாரியார், ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா, சைதன்ய மகாபிரபு ஆகியோர் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டிருக்கின்றார்கள் என்னும் போதே இந்த ஆலயத்தினுடைய பழமையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே மிக மிக பழமையான இந்த அற்புதமான கூர்ம க்ஷேத்திரத்துக்கு வந்து நம்முடைய பாவ வினைகளை தொலைத்து ஒரு புண்ணிய பிறவி புது பிறவி எடுக்கலாம். ஆகவே இந்த கூர்மாவதாரத்துக்கென்று இருக்கின்ற இந்த ஒரே ஒரு திருக்கோவிலை நம்முடைய வாழ்நாளிலே ஒரு முறையேனும் தரிசனம் செய்து வாழ்விலே பெருமாளுடைய கிருபா கடாட்சம் பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். நமோ வெங்கடேசா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.